பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் உனக்கு நான் தருவேன் கோலம் செய். துங்கமுகத்து தூமணியே சங்கத்தமிழ் மூன்றும் தா. என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் தமிழுக்கு என் முதல் வணக்கம். உலகெங்கும் வாழும் ஜெட் டிவி நேயர்களுக்கும் இந்த பட்டிமன்றத்தில் நடுவராக அமர்ந்திருக்கும் நடுவர் அவர்களுக்கும் என்னுடன் பேச வந்துள்ள பட்டிமன்ற பேச்சாளர் அவர்களுக்கும் 2024 ஆண்டுக்கான ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஐயா, இந்த பட்டிமன்றத்துக்கு வரத்துக்கு முன்னாடி நடுவரை பற்றி வெளியே விசாரிச்சேன். ஒருத்தர் சொல்றாரு ரொம்ப நாணயமானவர்னு, இன்னொருத்தர் சொல்றாரு இவர் ரொம்ப தங்கமானவர் அப்படின்னு. நான் நம்பலை. ஆனால் நேரில் வந்து பார்க்குறேன். பாருங்க ஐயா, புன்னகை அப்படியே பொங்கி அப்படியே சில்லறையாக கொட்டுது. பாருங்க, அப்படியே பாருங்க, அவருடைய எடையை புற பாருங்க, 74 கேரட்டு தங்கம். ஐயா தங்கம். ஐயா, தங்கமாக இருக்கட்டும் அல்லது நாணயமாக இருக்கட்டும், இந்த எல்லாத்துக்கும் அடிப்படையா கருப்பொருளா இருக்கிறது எது தெரியுங்களா? பணம் தான். இன்றைய சமுதாயத்தில் பெரிதும் மதிக்கப்படுவது பணம் தான். பேச வந்திருக்கேன். உண்மையை உறக்க சொல்லியிருக்காரு ஐயா. நவம்பர் 8, 2016 எல்லாருக்கும் தெரியும். 500 நோட்டும் 1000 நோட்டும் செல்லாது அப்படின்னு அறிவிச்ச தினம். அதுக்கு அடுத்த நாள் வீட்டில் இருக்கிற செல்லாத 500 நோட்டையும் 1000 நோட்டையும் எடுத்துக்கிட்டு பேங்க்குக்கு முன்னாடி கியூவில் நின்றவங்க தான் இதோ நிற்கிறாங்க பாருங்க. 2 பேர் உட்காந்துருக்காங்களே, இவங்க 2 பேரும் குணம்னு வந்து பேச வந்திருக்காங்க. எந்த முகத்தோட? ஐயா, நீங்க தான் கேட்கணும். ஐயா, இன்னைக்கு பிறப்புலேருந்து ஆரம்பிச்சு இறப்பு வரையும் இன்னைக்கு ஒரு குழந்தை பிறக்கிறத கூட நல்ல நேரம் பார்த்து பிறக்கிற அளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்துருக்கு. ஐயா, ஒருத்தர் இறக்கிறத கூட தள்ளி போடுற அளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்துருக்கு. இதுக்கெல்லாம் அச்சாணியா இருக்கிறது எது தெரியுங்களா? இன்றைய தொழில்நுட்பத்துக்கு அச்சாணியா இருக்கிறது பணம் தான். ஐயா, இந்த பணம் தான் இன்னைக்கு எல்லாத்துக்குமே ஒரு மூலதனமா இருக்கு. ஐயா, அதெல்லாம் விடுங்க. இவங்கெல்லாம் 80s கிட்ஸ் 70 கிட்ஸா இருக்காங்க. நாங்கெல்லாம் 2K கிட்ஸ். ஐயா, ஐயா உங்களையும் சேர்த்தான் ஐயா. காசேதான் கடவுளடா, கடவுளுக்கும் இது தெரியுமாடா. ஐயா, நம்ம கோயிலுக்கு போறோம். கோயிலுக்கு போகும்போது குணம் நல்ல குணம் இருந்தா குங்குமம் கிடைச்சுன்னு நினைக்கிறீங்களா? அதெல்லாம் கிடையாது. ஒரு சிலரைய போட்டாதான் குங்குமம் கூட கிடைக்குது. ஐயா, ஐயா தட்சணை கூட தட்சணை போட்டாதான் அர்ச்சனையே கிடைக்குது. இதெல்லாம் மறந்துட்டு குணம்னு பேச வந்திருக்காங்க பாருங்க 2 பேரு. ஐயா, திருக்குறள் நமக்கு திருக்குறள்ல அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் அப்படின்னு 3 பிரிவு நமக்கு தெரியும். அதுல அறத்துப்பால்ல வள்ளுவர் 38 அதிகாரத்தை வச்சிருக்காரு. ஆனா பொருட்பால்ல எத்தனை அதிகாரம் வச்சிருக்காரு தெரியுமா ஐயா? 70 அதிகாரம் வச்சிருக்காரு. அப்பவே அவருக்கு தெரிஞ்சிருக்கு பொருட்பால் பொருள் அப்படின்றது முக்கியம் அப்படின்னு. இது தெரியாம பேச வந்திருக்காங்க 2 பேர். ஐயா, அன்னைக்கு திருவள்ளுவர் வேட்டி கட்டிக்கிட்டு குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றில் மிகை நாடி மிக்க கொள்ளல் அப்படின்னாரு. இன்னைக்கு ஜீன்ஸ் போட்டு வந்து வள்ளுவர் வந்தாருன்னா என்ன தெரியுமா சொல்லுவாரு? குணத்தால் ஆகாது எனினும் எச்செயலும் பணம் கொடுக்க நடந்துவிடும் அப்படின்னு சொல்லுவார். இன்னைக்கு எல்லாம் பணம் தான் ஐயா, எல்லாம் பணமயம். ஐயா, எல்லாம் பணமயம், மறந்துடாதீங்க. ஐயா சொன்னாரு, இதுக்கு முன்னாடி வந்து பேசிட்டு வந்தாருல்ல நம்ம எதிரணியை சேர்ந்த கோகுல் ஐயா. அவர் சொன்னாரு இலக்கணமாகவும் பணத்தை வந்து இலக்கணமாகவும் இலக்கியமாகவும் துணைப்பாடமாகவும் இதெல்லாம் வைக்க வேண்டியதானே, ஏன் வைக்கல அப்படின்னு கேட்டார். அவருக்கு தெரியல பிறகு சமூக அறிவியல்ல பொருளாதாரம் அப்படின்ற ஒரு பாடம், பொருளுக்கு ஆதாரமான அந்த பொருளாதாரத்தை மாணவர்கள் தெரிஞ்சுக்கணும்னு அறிமுகப்படுத்தியாச்சு எப்பயோ. அது தெரியாம பேச வந்துட்டாரு. ஐயா, கொரோனா அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம எல்லாருக்குமே நம்ம மிகப்பெரிய ஒரு இழப்பு தான். நிறைய நண்பர்கள் இழந்திருக்கோம், நிறைய உறவுகளை இழந்திருக்கும், அதை நான் மறுக்கல. ஆனா அதே சமயத்துல அன்று கொரோனா காலத்துல பல்வேறு தரப்பினர்ல வந்து பாத்தீங்கன்னா பணம் இருக்கிறவங்க பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ல போய் காட்டி பொழைச்சிட்டாங்க. ஐயா, குணம் மட்டும் வச்சுக்கிட்டு பணம் இல்லாம எவ்வளவு பேரு இறந்து போயிட்டாங்க. ஐயா, அதுக்கு என்ன சொல்ல வர்றாரு அவரு? கொரோனான்றாரு. கொரோனால எவ்வளவு பேரை நம்ம இழந்துட்டோம். ஐயா, என்னது பணம் இல்லாம? ஐயா, அந்த காலத்தெல்லாம் பண்டமாற்று முறை அப்படின்னு ஒன்று இருந்தது. அதாவது ஒரு பொருளை கொடுத்துட்டு இன்னொரு பொருளை வாங்குறது.
இன்னைக்கு அது பணமாற்று முறை. எப்ப நம்ம பணத்தை கொடுத்தா எந்த பொருளையும் வாங்க முடியும். ஐயா, அந்த காலத்துல பட்டினப்பாளையில ஒரு பாடல் இருக்கு, கொள்வதும் மிகைப்படாது கொடுப்பதும் குறைபடாது அப்படின்னு. அந்த அளவுக்கு நேர்மையா இருந்தாங்க அந்த காலத்துல. இன்னைக்கு இருக்க முடியுமாயா? சரி, இவங்களே கேளுங்க. இவங்க வண்டி எடுத்துட்டு போறாங்க பெட்ரோல் பங்குக்கு, போனா என்ன தெரியுமா பண்ணுவாங்க? முதல்ல அந்த ஜீரோல இருக்குதா அப்படின்னு பாப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இங்க நம்பிக்கை இல்லையா? அது தெரியாம பேசிட்டு ஐயா சரி நீங்க குணத்தை பத்தி பேச சொல்லுங்க, அவங்க வேற ஒண்ணும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா பின்கோடோட பின் நம்பரோட அவங்க ஏடிஎம் கார்டை வேணா என்கிட்ட சரண்டர் பண்ணிட்டு அப்புறம் என்ன வேணா பேசுங்க, பேச சொல்லுங்களா? அவங்க தைரியம் இருக்கா? அது கேளுங்க. சரியாதான் சொல்றாரா? ஐயா, அபினவ் பிந்த்ராவை பத்தி பேசினார். துப்பாக்கி சுடுதல்ல ஒலிம்பிக்ல கோல்டு மெடல் வாங்கினாராம். அந்த அபினவ் பிந்த்ரா மிகப்பெரிய பணக்காரர். ஆக்சுவலா இந்த நம்ம இந்தியாவில் விளையாடுற விளையாட்டுகள்லேயே மிகவும் பணக்கார விளையாட்டு ஏன் தெரியுங்களா? துப்பாக்கி சுடுதல் தான். அப்போ அந்த துப்பாக்கி சுடுதல்ல பயிற்சி எடுக்கணும்னாலே அவ்வளோ செலவு ஆகும். ஏதோ பணக்கார அப்பா இருந்திருக்காரு, சொல்லி பணத்தை செலவு பண்ணியிருக்காரு, அவருக்கு நல்லா கற்றுக்கிட்டு போய் ஒலிம்பிக்கில் மெடல் வாங்கினார். இதோ ஒரு பெரிய விஷயமா வந்து மேடையில் வந்து பேசிக்கிட்டு என்னையா அது? ஐயா, தர்ம பசு அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னார். தர்ம பசு 4 காலில் நின்றுச்சு, 3 காலில் நின்றுச்சு, 2 காலில் நின்றுச்சு, 1 காலில் நின்றுச்சுன்னு. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு பாருங்க, தர்ம பசு கால் இல்லாம தான் நிற்க ஐயா. ஏன்னா இன்னைக்கு தர்மம் அருகி குறுகி ஒன்றும் இல்லாமல் போயிட்டு இருக்கு. இன்னைக்கு எல்லாமே எது டிசைட் பண்ணுதுன்னா பணம் தான் டிசைட் பண்ணுது. ஐயா, வள்ளலார் பத்தி சொன்னார். இப்ப வள்ளலார் வந்து தர்மசாலை அமைச்சாரு, நான் மறுக்கல. ஆனா இன்னைக்கு அந்த அவர் ஏற்றிய அந்த தீபம் இன்னும் ஒளி வீசி கொண்டே இருக்குது அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா ஐயா? டொனேஷன் கொடுத்துட்டே இருக்கிறது தான். பணம் தான் ஐயா. பணம் டொனேஷன் கொடுத்தாதான் அங்க அடுப்பு எரியாம இருக்க முடியும். சரிங்களா? அப்ப பணம் தான் அங்க டிசைட் பண்ணிருக்கு. இதையா இதை மறுத்து பேச முடியுமா அவரால்? ஐயா, எங்க தெருவில் உங்கள்கிட்ட ஒரு சின்ன கதை சொல்றேன் ஐயா. எங்க தெருவில் ஒரு பையன், நல்ல பையன், தனியார் துறையில வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கான். நல்ல குணம். அவன் பேர் என்ன தெரியுமையா? குணசேகரன். அந்த பையனுக்கு ஒரு பொண்ணு பார்த்துட்டு இருந்தாங்க. நமக்கு தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர் என்ன சொன்னாருன்னா, ஒரு பையன் வேணும், நல்ல பையனா இருந்தா சொல்லுங்க அப்படின்னாரு. சரி, இந்த பையன் நல்லா தானே இருக்கான், இவனை நம்ம சொல்லுவோம், நல்ல பையனாச்சு அப்படின்ட்டு நான் அவர்கிட்ட சொன்னேன். அவர் கேட்ட முதல் கேள்வி என்ன தெரியுமா ஐயா? சொல்லுங்க. பையன் என்ன வேலை செய்யறான் அப்படின்னாரு. பையன் தனியார் வேலையில வேலை செய்யறான் அப்படின்னாரு. உடனே தனியார் வேலையா, ஒரு அரசு வேலை கூட இல்லையா அப்படின்னாரு. அடுத்ததான் என்ன தெரியுமா கேட்டாரு? என்ன சம்பாதிக்கிறான்னாரு. எம்மா சம்பளம் அப்படின்னாரு. 10,000 தான் சம்பாதிக்கிறான், தனியார்ல தானே கொடுப்பாங்க, சம்பளமும் கம்மியா? அவ்வளோதான். அடுத்ததான் என்ன தெரியுமா கேட்டார்? 3வது கேள்வி, சொத்து பத்து எவ்வளோ இருக்கு அப்படின்னு கேட்டார். சொத்து பத்து ஒன்றும் இல்லையா, நல்ல பையன், நல்ல பண்பால, நல்ல குணால, ஆனால் அவன்கிட்ட பணங்கணம் எதுவும் இல்லையா அப்படின்னேன். உடனே வேணாம்ப்பா அந்த சம்பந்தம் அப்படின்னாரு. இன்னைக்கு பணம் தான் ஏலத்தை நிர்ணயிக்குது. நல்ல குணமா இருந்தேன்னா கல்யாணம் பண்ணிடுறாங்களா? அதெல்லாம் கிடையாது ஐயா. சும்மா பேச்சுக்கு தான் சொல்லலாம், அதெல்லாம் நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாத ஒன்றா ஆயிடுச்சு ஐயா. சும்மா நம்ம வந்து பேசணும்னு எதாவது பேசக்கூடாது ஐயா. இன்னைக்கு அருள் இல்லாதவருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாதவருக்கு இவ்வுலகம் இல்லைன்னு வள்ளுவர் சொல்லிட்டு போயிருக்காரு அன்னைக்கு. சரிங்களா? இன்னைக்கு மட்டும் வள்ளுவர் தான் நம்ம சொல்லுவாரு. அதாவது பொருள் அதிகாரத்துல 133 அதிகாரத்தையும் திருக்குறள்ல 133 அதிகாரத்தையும் பொருள் அதிகாரத்திலே வச்சிருவாரு. அந்த அளவுக்கு இன்னைக்கு பணத்தோட முக்கியத்துவம் ஆகி போச்சு ஐயா. ஐயா, நீங்க தான் நல்ல தீர்ப்பு வழங்கணும், நல்ல தீர்ப்பை வழங்குங்க. பணம் பணம் பணம். இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா பணத்தை தவிர வேற எதுலையா குணம்லாம் இன்னைக்கு எதுவும் ஒண்ணும் இல்லாம போச்சியா. இன்றைய சமுதாயத்தில் பெரிதும் மதிக்கப்படுவது பணமே 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 என்று. ஐயா, இன்னைக்கு எல்லாம் பணமயம், எல்லாம் பணமயம் ஆயிடுச்சு ஐயா. இன்றைய உலகத்துக்கு, இன்றைய சமுதாயத்தில் பெரிதும் மதிக்கப்படுவது பணமே 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 என்ற ஒரு தீர்ப்பை வழங்குமாறு நடுவர் ஐயாவிட்ட கேட்டுட்டு எனக்கு பேச வாய்ப்பளித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அன்பு தம்பி அருமையாக பணம் என்ற தலைப்பில் வாதிட்டு சென்றிருக்கின்றார். நவம்பர் 26, 2016 இந்த ரூபாய் நோட்டு மாற்றத்தை பற்றி சொல்லிட்டாங்க. திருக்குறள்ல பொருட்பால் என்று வைத்திருந்தா 70 குறள் அதுல தான் வைத்திருப்பாங்கன்னு சொன்னாங்க. பொருளாதார பாடம் என்பது ஒரு நாட்டினுடைய தலையெழுத்தை நிர்வகிக்கக்கூடிய ஒரு பாடம் அப்படின்றத பற்றி சொல்லியிருக்காங்க. பண்டமாற்று முறைகளை பற்றி தெளிவுபடுத்தியிருக்காங்க. வள்ளலார் சபையில அந்த அணையா விளக்கு என்று இருக்கும் பொழுது அந்த அணையா விளக்கிற்கும்
டொனேஷன் கொடுத்தாதான் ஆகும்ன்றத அவங்களுடைய கருத்தை பதிவு பண்ணியிருக்காங்க. கருத்துக்கள் ஏற்புடையதா தான் இருக்கு. நானும் அதை பற்றி தான் யோசிச்சு பண்ணிட்டு இருக்கேன். அடுத்ததாக குணம் என்ற தலைப்புல ராஜா அவர்களை பேசுமாறு அழைக்கின்றேன்.